அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை வைத்து மருத்துவம் பார்க்கும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரங்கள். நிச்சயமாக வாணியம்பாடியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த இளம் பெண்ணுக்கு அங்குள்ள தூய்மை பணியாளரை வைத்து சிகிச்சை பார்த்த அவலம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் நகர்ப்புற மக்கள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தினமும் நோயாளி மற்றும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் விஷம் குடித்துவிட்டு சிகிச்சைக்காக வந்தபோது பணியில் இருந்த மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் மருத்துவம் பார்க்காமல் அங்குள்ள தூய்மை பணியாளரை வைத்து அந்த இளம்பெண்ணுக்கு குளுக்கோஸ் செலுத்தும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். ஏற்கனவே இது போன்ற குளுக்கோஸ் செலுத்தும் பணியில் அங்கங்கே பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களை வைத்து மருத்துவம் பார்த்த அவல நிலையில் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் இது போன்ற சம்பவத்தில் அரசு மருத்துவமனை தொடர்கதையாகி வருகிறது. தற்போது இந்த சிகிச்சை குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஏற்கனவே இந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் பிரிவில் அறையில் உள்ள அறை பழுதாகி சேதமடைந்து எலிகளின் கூடாரமாக இருப்பதால் எலிகி தொல்லை தாங்க முடியாமல் பெண் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவது குறித்து ஏற்கனவே கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து வந்தது. தொடர்ந்து இதே போன்ற பிரச்சனை தற்போதும் அந்த பெண்கள் பிரிவில் எலிகளின் கூடாரமாக மாறி அங்கு பெண் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு அச்சமடைந்து வரும் சூழல் நிலவி வருகிறது. அதே போன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பிரசவ சிகிச்சைக்காக வந்தவர்களிடம் செவிலியர்கள் பணம் பெற்றுக்கொண்ட வீடியோ வைரலாகி அதுவும் செய்திகளாக வந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற தொடர்கதைகள் தூய்மை பணியாளர்களை வைத்து சிகிச்சை செலுத்துவது இது அவல நிலைக்கு உள்ளாகி வரும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் இது போன்ற அந்த துறையின் கீழ் நடக்கும் அவலங்களை கண்டு கொள்ளாமல் வேறொரு பாலியல் தொடர்பான பிரிவுகளில் உள்ள நண்பர்களுடன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பிரியாணி சாப்பிடுவது போன்ற விளம்பரங்களிலே அவர் குறியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் அனிதா மற்றும் ரீனா என்பவர்கள் பணிக்கு வரும்போது மட்டும் இது போன்ற தூய்மை பணியாளர்களை வைத்து மருத்துவம் செலுத்துவது குளுக்கோஸ் செலுத்துவது போன்ற பணியில் ஈடுபடுத்துவதாக அங்கு நோயாளிகள் தரப்பில் கூறப்படுகிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.